வெல்கம் டு ஆன்லைன் கிளாஸ் வித் ஹேமா. இன்றைக்கி 9th ஸ்டாண்டர்ட் மேத்தமேட்டிக்ஸில் எக்ஸசைஸ் 1.1 பேஜ் நம்பர் 5ல் ஃபர்ஸ்ட் சம் which of the following are sets the collection of prime numbers up to 100, the collection of rich people in India, the collection of all rivers in India, the collection of good hockey players. Solution இது என்னென்னா, ஃபர்ஸ்ட் ஒன் எடுத்துக்கோங்க. த கலெக்ஷன் ஆஃப் ப்ரைம் நம்பர்ஸ் அப் டு 100லேருந்து ஒன்லேருந்து 100க்குள்ளே இருக்க எல்லா கலெக்ஷன் ஆஃப் ப்ரைம் நம்பர்ஸ் கேட்குறாங்க. ஸோ இது என்னென்னா 2, 3, 5 எக்ஸெட்ரா இஸ் அ ப்ரைம் நம்பர். ஸோ அப் டு 100ன்றதால எல்லாமே ஒரு நம்பரில் மட்டும் டிவிசிபிள் ஆகிறது மட்டும்தான் ப்ரைம் நம்பர்ஸ். ஸோ 2, 3, 5, 7, 11, 13 எல்லாமே பாருங்கள் ஒரு நம்பரில் தான் டிவிசிபிள் ஆகும். ஸோ இட்ஸ் அ ப்ரைம் நம்பர். ஆஸ் த கலெக்ஷன் ஆஃப் ப்ரைம் நம்பர்ஸ் அப் டு 100 இஸ் நோன் அண்ட் கேன் பி கவுண்டட் வெல் டிஃபைன்டு. ஸோ ஹென்ஸ் இஸ் நம்மளால் போட முடியும், டிஃபைன் பண்ண முடியும். அந்த மாதிரி இருக்கிறது இஸ் எ செட். நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா த கலெக்ஷன் ஆஃப் ரிச் பீப்புள் இன் இந்தியா. இது அது எவ்வளோ ரிச் பீப்புள் நம்மளால் இந்தியாவில் கணக்கிட முடியாது. ஸோ is not well defined, so has no definition, so it is not a set. Next, third one, A equal to the collection of all rivers in India. என்னென்ன rivers? Kaveri, Sindhu, Ganga. So hence it is a set. Next, fourth one, the collection of good hockey players is not a well defined collection because the criteria for determining a hockey player's talent may vary. ஒவ்வொருத்தருக்கும் பர்சனுக்கு வேரி ஆகும். கொஞ்சம் நல்லா ஆடுவாங்க, இல்லை இன்னொருத்தருக்கும் கொஞ்சம் பரவாயில்லையாக ஆடுவாங்க. ஸோ ஒருத்தருக்கு 90% இருக்குன்னா இன்னொருத்தருக்கு 89% இருக்கும். ஸோ ரெண்டு பேருமே குட் ஹாக்கி பிளேயர்ஸ் தான். ஸோ அதை டிஃபைன் பண்ண முடியாது, வேரி ஃப்ரம் பர்சன் டு பர்சன். ஸோ ஹென்ஸ் த கலெக்ஷன் இஸ் நாட் எ செட். நெக்ஸ்ட் ஒன், second sum, list the set of letters of the following words in roster form. Roster formனா set bracketல எழுதணும். list the set of letters of the following words in roster form. so இந்தியாவை எப்படி எழுதுறாங்க? A equal to IND. I 2 times வந்திருக்கு, அதனால் ஒரு I மட்டும் போட்டுக்கணும். INDA. நெக்ஸ்ட்டு செகண்ட் ஒன் பேரலோகிராம். பேரலோகிராம் என்ன? PARL 3 times வந்திருக்கு, ஸோ ஒரு எல் போட்டுக்கிறோம். EOGM R 2 times வந்திருக்கு, ஸோ ஒரு ஆர் தான் போடுறோம். நெக்ஸ்ட்டு மிசிசிபி M I ரிப்பீட் ஆகிருக்கு, ஒரு I. S ரிப்பீட் ஆகிருக்கு, ஒரு S. P ரிப்பீட் ஆகிருக்கு, ஸோ ஒரு P. நெக்ஸ்ட்டு செசோலோவாக்கியா. ஸோ D equal to CZ. O மட்டும் ரிப்பீட் ஆகிருக்கு, A ரிப்பீட் ஆகிருக்கு, ஸோ எல்லாம் ஒரு தடவை போட்டுட்டு VKII அவ்வளோதான். A மட்டும் ரிப்பீட் ஆகிருக்கு, ஏவும் ஓவும் ரிப்பீட் ஆகிருக்கு. ஓகேவா? அதை செட் ப்ராக்கெட் உள்ள எழுதுறது தான் ரோஸ்டர் ஃபார்ம். நெக்ஸ்ட் ஒன், தேர்ட் ஒன், கன்சிடர் த ஃபாலோயிங் செட்ஸ். A equal to 0, 3, 5, 8, B equal to 8, B equal to 2, 4, 6, 10, C equal to 12, 14, 18, 20. So state whether true or false. இப்போ 18 belongs to C. அப்போ என்ன? 18 Cல இருக்குது, ஸோ இட்ஸ் அ ட்ரூ. 6 not belongs to A. 6 not belongs to A. 6 not belongs to 6 is not an element of Aன்னு கொடுக்குறாங்க. ஸோ 6 Aல இல்லைன்றாங்க. ஸோ அது ஸ்டேட்மெண்ட் இஸ் இது 6 ஏல பாருங்கள் 0, 3, 5, 8 தான் இருக்குது, ஏல இல்லை. அப்போது அந்த ஸ்டேட்மெண்ட் இஸ் ட்ரூ. நெக்ஸ்ட் பாருங்கள், 14 இஸ் நாட் அன் எலிமெண்ட் ஆஃப் சின்னு கொடுத்துருக்காங்க. 14 சியில்
நாட் அன் எலிமெண்ட்டுன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ 14 வந்து சியில் இருக்குது. அப்போ அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து இதுதான் ட்ரூ. 14 வந்து சியில் இருக்கிறது வந்து ட்ரூ. இஸ் நாட் அன் எலிமெண்ட் ஆஃப் சி. 14 வந்து சியில் இல்லைன்றாங்க, ஆனால் 14 வந்து சியில் இருக்குது. அப்போது ஸ்டேட்மெண்ட் வந்து ஃபால்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து 6 வந்து ஏல இல்லைன்றாங்க. அப்போது 6 வந்து ஏல இல்லை. ஸோ ஸ்டேட்மெண்ட் இஸ் ட்ரூ. 14 வந்து சியில் இல்லைன்றாங்க, 14 வந்து சியில் இருக்குது. அப்போது ஸ்டேட்மெண்ட் வந்து இல்லைன்றதால ஃபால்ஸ். 10 பிலாங்ஸ் டு பி இஸ் அன் எலிமெண்ட் ஆஃப் பி. அப்போது 10 வந்து பியில் இருக்குது, ஸ்டேட்மெண்ட் ட்ரூ. 5 பிலாங்ஸ் டு பி. 5 பிலாங்ஸ் டு பி. 5 வந்து பியில் இருக்குன்றாங்க, அப்போது ஃபால்ஸ். 0 பிலாங்ஸ் டு பி. அப்போது ஸ்டேட்மெண்ட் 0 வந்து 5ல் வந்து இது பியில் வந்து இல்லை, 0. ஸோ த ஸ்டேட்மெண்ட் இஸ் ஃபால்ஸ். இங்கே எதுக்கு ட்ரூ வருதுன்னா 6 வந்து இஸ் நாட் அன் எலிமெண்ட் ஆஃப் ஏன்றாங்க. 6 வந்து நாட் அன் எலிமெண்ட் ஆஃப் ஏல இல்லை. ஸோ த ஸ்டேட்மெண்ட் இஸ் ட்ரூ. நெக்ஸ்ட் ஒன், fourth one. Next, fill in the blanks. 3 belongs to A. 3 belongs to A1 சொல்கிறாங்க. 3 என்ன? 3 ஏல இருக்குது. இட்ஸ் அன் எலிமெண்ட் ஆஃப் ஏ. ஸோ இது வந்து 3 பிலாங்ஸ் டு என்னன்னு கேட்குறாங்க. 3 இஸ் அன் எலிமெண்ட் ஆஃப் ஏ. ஏ எடுத்து எழுதுகிறோம். நெக்ஸ்ட்டு 14 பிலாங்ஸ் டு சியான்னு 14 பிலாங்ஸ் டு டேஷ். 14 பிலாங்ஸ் டு என்ன? சி. ஸோ ஃபில் பண்ணிக்கிறோம். 18 இஸ் நாட் அன் எலிமெண்ட் ஆஃப் 18 வந்து பியில் நடுவில் டேஷ் கொடுக்குறாங்க. அப்போது இஸ் நாட் அன் எலிமெண்ட் ஆஃப் பி. நெக்ஸ்ட்டு 4 டேஷ் பி. 4 dash B na 4 belongs to B, is an element of B. Next one, represent the following sets. Represent the following sets in roster form. In the set of all even numbers, natural numbers less than 20. Less than 20ல இருக்க natural numbers எல்லாமே எழுதணும். என்ன? even natural numbers. 2, 4, 6, 8, 10 இதை செட் ப்ராக்கெட் உள்ள எழுதுறது தான் இஸ் அ ரோஸ்டர் ஃபார்ம். நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க? b equal to y is to y equal to 1/2n where n belongs to n less than or equal to 5. ஸோ n equal to என்ன கொடுத்துருக்காங்க? less than or equal to 5 இட்ஸ் அ நேச்சுரல் நம்பர். 1, 2, 3, 4, 5 எழுதிக்கிறோம். இஃப் n equal to 1, n equal to 1ன்னா இதில் y equal to 2nல சப்ஸ்டியூட் பண்ணோம். ஸோ 1/2 into 1 equal to 1/2. If n equal to 2னா y equal to 1/2 power 2. 2 power 2 என்ன? 4. n equal to 3னா y equal to 2 power 3 equal to 1/6. 2 into 3 2n. 2n தான், 2 power n இல்லை, 2n புக்கில் 2n. ஸோ n equal to 3னா y equal to 1/2 into 3 equal to 1/6. n equal to 4னா y equal to 1/2 into 4 equal to 1/8. ஃபஸ்ட்டு கொஸ்டின் எடுத்து எழுதிக்கிறோம். ஸோ n less than or equal to 5. ஸோ நேச்சுரல் நம்பர்ஸ் எடுத்து எழுதிக்கிறோம். நெக்ஸ்ட்டு n equal to 1ன்னா என்னன்னு சப்ஸ்டியூட் பண்ணோம். n equal to 2னா சப்ஸ்டியூட் பண்ணோம். n equal to 3னா சப்ஸ்டியூட் பண்ணோம். n equal to 4ன்னா சப்ஸ்டியூட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு n equal to 5. n equal to 5னா என்ன? y equal to 1/2 into 5 equal to 1/10. ஸோ இதை செட் ப்ராக்கெட்டில் எழுதிருங்க. வர்ற ஆன்சர் 1/2, 1/4, 1/6, 1/8, 1/10. நெக்ஸ்ட்டு தேர்ட் ஒன் என்ன? x is to x is a perfect cube where 27 is less than or equal to x less than 216. பர்ஃபெக்ட் க்யூபாக இருக்கணும். க்யூபாக இருக்கணும்னா 3 power 3 27க்குள்ளே இருக்கணும். 27க்கு மேலே இருக்கணும். 216க்குள்ளே இருக்கணும். 27க்குள்ளே
27 less than or equal to x less than or equal to 216. So 27 என்ன 27 less than or equal greater than x less than x less than 216. 27 greater than x less than 216. 27 என்ன 3 cube 3 cube என்ன 9. அடுத்தது 4 power 4 என்ன 64. 4 power 4 என்ன 60. அப்போது இந்த 27 விட்டுறணும். 3 cube வந்து 3 3s are 9, 9 3s are 27. 3 cube வந்து 27. ஸோ 3 cube எக்ஸை கிரேட்டராக இருக்கணும். ஸோ இந்த 27 விட்டுறணும். அப்புறம் என்ன 4 cube வந்து 64. 5 cube என்ன 5 power 5. 5 power 5 என்ன அதான் cube root 125. 6 power 6 என்ன 216. இவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா இந்த 3 cube 27 விட்டுருணும். அதான் 27 greater than x 6 power 6 216. கொஸ்டின் பார்த்திங்கன்னா என்ன கேட்டிருக்காங்க x such that x is perfect cube 27 less than x less than perfect cubeன்னு கேட்டிருக்காங்க. perfect cubeனா அந்தந்த பவருடைய cube. 3 cubeனா 27. 4 power 4னா cube. அதான் 3 தடவை பெருக்கணும். 3 times மல்டிப்ளை பண்ணால் வர்றது. 4 power 4 64. 5 power 5 125. 6 power 6 216. இவங்க 27 greater than x அதால் இதை விட்டுருணும். 464 போட்டுக்கணும் 125 அப்படின்னா less than 216 கொடுத்துருக்காங்க. ஸோ இதையும் விட்டுருணும். 64 125 cube root 3 தடவை மல்டிப்ளை பண்ணால் 3 into 3 into 3 4 into 4 into 4 4 into 4 into 4 அதாவது 5 into 5 into 5 6 into 6 into cube root 3 தடவை மல்டிப்ளை பண்ணால். ஸோ 3 cube 27 விட்டுருணும். 27 less than x அதால் 27 விட்டுருணும். 4 cube 64. 5 cube 125. 6 cube விட்டுருணும் ஏன்னா less than 216 கொடுத்ததால். ஸோ ஆன்சர் இஸ் 64, 125. நெக்ஸ்ட்டு d equal to இது செட் ப்ராக்கெட்டில் x such that x less than zனா என்ன இன்டிஜர்ஸ். -5 less than x less than or equal to 2. -5 greater than x less than or equal to 2. ஸோ greater than xனா -5 விட்டுருணும். மைனஸ் இன்டிஜர்ஸ்ன்னு சொல்லிட்டாங்க இசட்டுன்னு. ஸோ மைனஸ் வரும். கிரேட்டர் தேன் -5ன்னு கொடுத்துருக்காங்க. கிரேட்டர் தேன் -5னா அதுக்கப்புறம் என்ன -4 -3 நான் சொன்ன 0 கிட்ட இருக்கிறது கிரேட்டரு. லெஃப்ட் ஹேண்ட் சைடில் நெகட்டிவ் இன்டிஜர்ஸில் 0 கிட்ட இருக்கிறது கிரேட்டர். போக போக இருக்கிறது வந்து ஸ்மாலர். அப்போ கிரேட்டர் தேன் -5 கொடுத்துருக்காங்க. கிரேட்டர் தேன் -5னா இது தான் -4 -3 -2 -1 0. கிரேட்டர் தேன் ஆர் -5 லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 2ன்னு கொடுத்துருக்காங்க. லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 2ன்னு கொடுத்துட்டாங்க. லெஸ் தேன் 2னா 1ஓட நிறுத்திக்கணும். லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 2ன்னு கொடுத்ததால 1 2வும் வந்துடும். கிரேட்டர் தான் எப்பவுமே 0 கிட்ட இருக்கிறது நெகட்டிவ் இன்டிஜர்ஸில் கிரேட்டர். இது வந்து பாசிட்டிவ் இன்டிஜர்ஸில் போக போக இருக்கிறது தான் வந்து கிரேட்டர். லெஸ் தேன் ஆர் கிரேட்டர் தேன் -5ன்றதால வெறும் -4 இதுலேருந்து வரும். -4 -3 லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 2ன்றதால 2வும் வந்து இன்க்ளூட் ஆகிடும். கிரேட்டர் தேன் -5 greater than -5னா -4 -3 -2 -1 0 1 less than 2 less than or equal to 2 less than 2னா வெறும் 1ஓட வரும். less than or equal to 2ன்றதால 2வும் இன்க்ளூட் ஆகிடும். இந்த சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.